சங்க காலத்தில் தாலி கட்டும் சடங்கு இருந்ததா இல்லையா? பழந்தமிழர் வாழ்வில் களவு மணமே பரவலான வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்தமான பெண்ணை கவர்ந்து சென்று அவர்களுடன் குடும்பம் நடத்தி இருக்கின்றான். ஒரு பெண்ணிற்காக சண்டையிட்டு இருக்கின்றான். குறிப்பிட்ட பெண்ணுடன் தான் குடும்பம் நடத்துவதற்காக அந்த பெண்ணின் பெற்றோருக்கு கைமாறாக உணவுப் பொருட்களையும் ஆடு மாடுகளையும் அன்பளிப்பு என்ற பெயரில் பண்டைய மனிதன் வழங்கியிருக்கின்றான். தன்னுடன் வாழும் பெண்ணை இடையில் வந்து அவர்கள் அழைத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக பரிசும் அளித்திருக்கின்றான். அதேபோல பெண்ணின் உறவினர்களும் மணமகனுக்கு அன்பளிப்பு பொருள்களை தனித்தனியாக வழங்கி தம்பதிகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினர். அத்தகைய களவு வாழ்க்கை களவு மனத்தில் காதல் வயப்பட்ட பெண்ணொருத்தி மிக தெளிவாக உறுதியாக கற்போடு அமைந்த தன் தளரா நம்பிக்கையை கீழ்கண்டவாறு வெளிப்படுத்துகிறாள். நிலத்தினும் பெரிதே வானினும் என்னும் தொடங்கும் இந்த குறுந்தொகை பாட்டில் இயற்கையை சுட்டிக்காட்டி பரப்பிலும் உயரத்திலும் ஆழத்திலும் தன் காதல் பெரிது என்பதை மிக திடமாக உலகுக்கு வெளிப்படுத்துகிறாள். இத்தகைய களவு வாழ்வில் சில ஆடவர் மகளிரை மணக்கவில்லை என்று பொய்யுரைத்தும் அவரை கைவிட்டும் அவர் வாழ்க்கையை சீர்குலைத்தும் வந்ததினால் பெரியவர்கள் தாலி கட்டும் சடங்கு என்னும் திருமணச் சடங்கை ஏற்படுத்தினர். மணமகன் மணமகளை தன் நிலையான வாழ்க்கை துணையாக கொள்வதற்காக பலரறிய திருமணம் நடைபெற்று வந்தது. ஆனால் சங்கத்தமிழில் தாலி கட்டியதாக சான்றுகள் ஏதுமில்லை.